ஒரு முக்கியமான தகவல், இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். கல்யாணத்துக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பெண் ஆண் வீட்டாருக்கு கண்டிப்பாக இது தெரியணும். ஒரு சொல் இருக்கு, என்ன அப்படின்னா, தலைச்சனுக்கு தலைச்சன் ஆகாது அப்படின்னு சொல்லுவா. முதல் குழந்தைக்கு முதல் குழந்தை. இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஒரு குழந்தை தான் பெத்துக்கிறோம். அப்போ அந்த குழந்தைக்கு வேற எப்படி கல்யாணம் நடக்கிறது அப்படின்னு பார்த்தா, அது 2வது 3வது குழந்தை பெத்தவாளோட கல்யாணம் பண்ணிக்கலாம். ரொம்ப தவறு. ஆக்சுவலா இதை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவே நான் கொடுக்குறேன். ஆனி மாதத்தை பொதுவா ஜேஷ்ட மாதம் அப்படின்னு சொல்லுவோம். ஜேஷ்ட மாதம் அப்படிங்கிறது வைகாசி மாச அமாவாசைக்கு மறுநாள் துவங்கி ஆனி மாத அமாவாசை வரை உள்ள காலத்தை தான் ஜேஷ்ட மாசம் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த ஜேஷ்ட மாதத்தில் பிறந்த மூத்த குமாரனுக்கும், அதாவது ஜேஷ்ட குமாரன், அதே ஜேஷ்ட மாதத்தில் பிறந்த மூத்த குமாரத்திக்கும், அதாவது ஜேஷ்ட குமாரத்தி அப்படின்னு சொல்லுவோம். ஜேஷ்ட மாதம் என்றழைக்கப்படுகிற வைகாசி அமாவாசைக்கு மறுநாள் முதல் ஆனி அமாவாசை வரை உள்ள காலமான ஜேஷ்ட மாத காலத்தில் திருமணம் செய்யக்கூடாது. புரிஞ்சது இல்லையா? பொதுவாவே கல்யாணத்துக்குன்னு பார்க்கும்போது நம்மளுடைய நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரம் வரும்போதோ இல்ல ஜென்ம ராசி வரும்போதோ நம்ம கல்யாணத்தை வச்சுக்க கூடாதுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி அந்த ஜென்மம் மாசம் இருந்தா கூட சிலவெல்லாம் கல்யாணத்தை வச்சுக்க மாட்டா. அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த மாசத்துல பிறந்த பெண்ணோ ஆணோ கல்யாணம் பண்ண கூடாதுங்கிறதா காலாமிர்தம் அப்படிங்கிற ஜோதிட நூல்ல தான் இதை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. இதனை திருஜேஷ்டை அப்படின்னு ஜோதிட அறிஞர்கள் சொல்றாங்க. உண்மையான அர்த்தத்தை தெரிஞ்சுக்காம ஜேஷ்டம் அப்படின்னா தலைச்சன் அப்படின்னு மட்டும் பொருளை எடுத்துக்கிட்டு தலைச்சனுக்கு தலைச்சன் ஆகாதுன்னு சொல்றது எந்த அளவுக்கு சரியாக அமையும் அப்படின்னு சிந்திச்சு பாருங்க. அரிய தகவல்களுக்கு இணைந்திருங்கள் ஓம்கார் ஜோதியுடன்.